டேய் ஒழுங்கா நான் சொல்றது கேளு. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என் கடமை முடிஞ்சிடும். பா எனக்கு தான் கல்யாணம் வேணாம்னு சொல்றல, ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. டேய் ரொம்ப நாளாக அவன் கல்யாணம் வேணான்றான். அவன் லவ்வுக்கு வேணா பண்றானே நான் கேட்குறேல்ல, சொல்றா. ஆமாப்பா. ஓஹோ அப்படி போதா. மாப்பிள்ள எங்க அப்பா கிட்ட நான் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னான்டா. அதே மாதிரி அவர் எனக்கு லேட்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா எனக்கு குழந்தையே இல்லடா. ஹாஸ்பிட்டல் போனா லேட் மேரேஜ் பண்ணா குழந்தை பிறகு கஷ்டம் சொல்றாங்கடா. முஞ்சருக்கு நீயாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்றா. ஹலோ செல்லம், எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி சொல்லி போஸ்ட் பண்றாங்கம்மா. அதனால இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பண்ணிப்போம். ஒரு 5 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு பேபி. 5 வருஷமா? ஏம்மா அதுக்காட்டி நான் கிழவனே ஆயிடும் போலியே. சி வெயிட் போனேன். ஐயோ எங்க வெளியே போறானுங்களே. பா அது ஏதோ கல்யாணம் பண்ண சொன்னீங்களா, அதுல என்ன நல்ல பொண்ணா பாத்தியா? மூச்சு விடு. எனக்கு அப்பவே தெரியும். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். முன்னாடி கல்யாணம் வேணாம்னா இப்ப அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதுவா? டேய் உன் பையனை விட்டு என் பையன்கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசுறே. அவ்வளவுதானே, மத்தத நான் பாத்துக்கிறேன் விடு. அப்பா என்னதான் இருந்தாலும் லவ்வர்ஸ் பிரிக்கிறது தப்பு இல்லையாப்பா? டே உண்மையா லவ் பண்றவளா இருந்தா அவ கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. விட்டு போற எப்படிடா கல்யாணத்துக்கு ஒத்துப்பா?